இயேசுவிலே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த புதிய கோயில் அர்ச்சிக்கப்பட்ட அதே நாளிலே எங்களுடைய மறை மாவட்டத்தில், செங்கல்பட்டு மறை மாவட்டம் பல்லாவரத்தில் புதுப்பிக்கப்பட்ட ஆலயம் ஒன்று புனிதப்படுத்தப்பட்டது. ஆகவே நான் இங்கே வர இயலவில்லை. நம்முடைய பங்கு தந்தை தந்தை பன்னீர்செல்வம் அவர்கள் அதற்கு பிறகு பலமுறை என்னை தொடர்பு கொண்டு, ஆலய அர்ச்சிப்புக்குத்தான் நீங்கள் வரவில்லை, பாதுகாவலருடைய திருவிழாவிற்காவது கொடியேற்றலுக்காவது நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நானும் இந்த புதிய ஆலயத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு இருந்தேன். 13ஆம் தேதி இம்மாதம் நம்முடைய புனித அந்தோனியாருடைய திருவிழாவன்று எங்களுடைய மறை மாவட்டத்திலே மதுராந்தகம் என்னும் பங்கில் அந்தோனியார் ஆலயம் ஒன்று அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆலய அர்ச்சிப்பு விழாவுக்கு நான் செல்லுகிறேன். அந்த மக்கள் என்னிடத்திலே வந்து, ஆண்டவரே, நாங்கள் ஆயந்தூருக்கு சென்றிருந்தோம், நம்முடைய ஆலயத்தினுடைய இறுதிக்கட்ட பணிகள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன, ஆயந்தூரில் அந்த புதிய ஆலயத்தை எப்படி கட்டியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் பார்த்து வருவதற்காக நாங்கள் ஆயந்தூருக்கு சென்றிருந்தோம் என்று என்னிடத்தில் கூறினார்கள். அது முதல் நானும் ஆயந்தூர் அந்தோனியார் ஆலயத்தை தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆகவே இன்று உங்களோடு இணைந்து இந்த புதிய ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றவும், உங்களுடைய பாதுகாவலருடைய திருவிழாவை கொடியேற்றி தொடங்கி வைக்கவும் ஆண்டவர் எனக்கு அருள் புரிந்தார். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். என்னை இங்கே அழைத்த நம்முடைய அன்புக்குரிய பங்கு தந்தை அருட்தந்தை பன்னீர் அவர்களுக்கு, ஃபாதர் அருள்ராஜ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆலயத்திற்குள்ளே நுழைகிற பொழுது என்னுடைய மனதில் முதலாக தோன்றிய எண்ணம், திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிற அருமையான வார்த்தைகள். படைகளின் ஆண்டவரே, உம்முடைய உறைவிடம் எத்துணை அருமையாய் உள்ளது. படைகளின் ஆண்டவரே, இதோ ஆயந்தூரில் இருக்கிற உம்முடைய உறைவிடம் எத்துணை அருமையாய், எத்துணை அழகாய், எத்துணை நேர்த்தியாய் உள்ளது என்ற ஒரு உணர்வோடு தான் நான் இந்த புதிய ஆலயத்திற்குள்ளே ஆண்டவருக்கு நன்றி கூறிக்கொண்டே நுழைந்தேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த புதிய அழகான எழில்மிகு கம்பீரமான ஆலயத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற, ஆண்டவருடைய கொடையாக பெற்றுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லோருக்கும் முதற்கண் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அழகான கோயிலை பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் உங்களுடைய
தாராள உதவியோடு கட்டி முடித்திருக்கிற நம்முடைய அன்புக்குரிய அருட்தந்தை பன்னீர்செல்வம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கின் பாதுகாவலர் கோடி அற்புதருடைய ஆண்டு பெருவிழாவை கொடியேற்றத்தோடு நாம் இன்றைக்கு தொடங்கியிருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய பாதுகாவலரின் வல்லமையுள்ள பரிந்துரையால் ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அளவில்லாத ஆசீர்வாதங்களுக்கு நன்றி கூறுவதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து அவர் நம்மை வழி நடத்த வேண்டும். அவரைப் போலவே நாம் ஆண்டவருக்கு ஏற்புடைய மக்களாய் வாழ அவர் நமக்கு உறுதுணை செய்ய வேண்டும் என்று ஜெபிப்பதற்காகவும் நாம் இந்த வேளையில் இங்கே கூடி வந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கோடி அற்புதர் அந்தோணியாரை பற்றி ஏராளமான விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். புதிதாக நான் ஒன்றும் சொல்லப்போவதில்லை. அவருடைய புதுமைகளை பற்றியெல்லாம் நீங்கள் பலமுறை கேட்டிருக்கிறீர்கள். இங்கே இந்த ஆலயத்தினுடைய ஜன்னல்களிலே அவருடைய புதுமைகள் எல்லாம் அழியாமல் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த வேளையில் நம்முடைய புனிதர், நம்முடைய பாதுகாவலர் இன்றைக்கு உலகெல்லாம் போற்றப்படுகிறார் என்றால் அதற்கு முக்கிய காரணங்களாக நான் கருதுகிற 3 காரியங்களை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாக என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, புனித அந்தோணியாருடைய எல்லையில்லாத புகழுக்கு காரணம் அவர் இறை வார்த்தையின் மீது கொண்டிருந்த தணியாத தாகம். இறை வார்த்தை அவருடைய வாழ்வின் அடித்தளமாக இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. இளம் பருவம் தொட்டே அவர் இறைவார்த்தையை படிப்பதும், இறைவார்த்தையை கேட்பதும், இறைவார்த்தையை சிந்தித்து தியானிப்பதும், இறைவார்த்தையை ஜெபிப்பதும், அதை வாழ்வாக்க முயற்சி செய்வதும் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்த விஷயங்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய வார்த்தை என்பது நம்முடைய வாழ்வுக்கு விளக்கு, நம்முடைய பாதைக்கு அதுதான் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. கடவுளுடைய வார்த்தை போட்டு காட்டுகிற அந்த வெளிச்சத்தில் நாம் நடந்து சென்றோம் என்றால் நாம் தவறி போகவே மாட்டோம். தவறான பாதையில் என்றைக்கும் நாம் நடக்கப் போவதில்லை. ஆகவே எப்பொழுதும் இறை வார்த்தையின் மக்களாக நாம் இருக்க வேண்டும். இறை வார்த்தையை படிக்க வேண்டும், இறை வார்த்தையை கேட்க வேண்டும், இறை வார்த்தையை பற்றி தியானிக்க வேண்டும். இன்றைக்கு பல பேர் கடவுளுடைய வார்த்தையை படிப்பதற்கு நேரம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஒரு காலத்தில் குடும்பங்களில் குடும்ப ஜெபம் என்று இருந்தது. அந்த குடும்ப ஜெபத்தில் இறை வார்த்தை ஒரு சிறியதொரு பகுதி வாசிக்கின்ற பழக்கம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு எத்தனை குடும்பங்களிலே அந்த பழக்கம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. அன்பார்ந்தவர்களே, உறுதி பூசுதல் நிகழ்வுகளுக்காக நான் பல பங்குகளுக்கு செல்லுகிறேன். அந்த உறுதி பூசுதல் நிகழ்வின் போது உறுதி பூசுதல் பெறுகிற மாணவ மாணவிகளை பார்த்து நான் கேட்பேன், எத்தனை பேர் வீட்டில் பைபிள் வைத்திருக்கிறீர்கள்? எல்லாரும் கை தூக்குவார்கள், 2 கையும் தூக்குவார்கள். எல்லாரிடத்திலும் விவிலியம் இருக்கிறது. எத்தனை பேர் தினமும் படிப்பீர்கள்? 2 கையும் டபார்னு கீழே விழுந்துடும். இவன் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குழந்தைகள் இறைவார்த்தை படிக்கின்ற பழக்கத்தை நாம் உருவாக்குவதில்லை. அதே வேளையில் நம்முடைய
பிரிந்த சகோதரர்கள் என்று நாம் சொல்லுகிறோமே, அவர்களுடைய பிள்ளைகளை பாருங்கள், விவிலியத்தை தலைகீழாக ஒப்புவிக்கிறார்கள், படிக்கிறார்கள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இறைவார்த்தையை படிக்கிற பழக்கம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஊட்டி வளர்க்க வேண்டும். அப்படி இறைவார்த்தையை நாம் படிக்கின்ற போதுதான், சிந்திக்கின்ற போதுதான் அதனுடைய அருமை தெரிகிறது. அது நமக்கு என்ன கொடுக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் இந்த இறைவார்த்தை என்பதை நாம் உணர்ந்தால், அந்த பொக்கிஷத்தை, அந்த மேலான கொடையை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். அதைத்தான் நம்முடைய புனிதர் செய்தார். இறைவனுடைய வார்த்தை எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். ஆகவே நான் அனுபவித்த இந்த இறைவார்த்தையை எல்லா மக்களுக்கும் எடுத்துரைக்க வேண்டும் என்று அவர் வல்லமையோடு இறைவார்த்தையை போதிக்கலானார். எல்லா மக்களுக்கும் அதை விளக்கி சொன்னார். அப்படி வல்லமையோடு அவர் இறைவார்த்தையை எல்லா மக்களுக்கும் அறிவித்ததனால்தான் இன்றும் கூட அவருடைய நாக்கு, ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து சொன்ன அந்த நாக்கு அழியாமல் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பாதுவா நகருக்கு நானும் சென்றிருந்தேன். அவருடைய அழியாத நாக்கு வைத்திருக்கிற அந்த பேராலயத்திற்கு நானும் சென்று பார்த்திருக்கிறேன். ஆகவே என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, முதலாக நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வுக்கு அர்த்தம் கொடுக்கக்கூடியது, அழகூட்டக்கூடியது இறை வார்த்தை. ஆகவே நம்முடைய புனிதர் இன்றைக்கு நமக்கு கற்றுத்தருகிற முதல் பாடம், இறை வார்த்தையை கையில் எடுங்கள், இறை வார்த்தையை படியுங்கள், படிக்க தெரியாதவர் கேளுங்கள், கேட்கிற வார்த்தைகளை சிந்தியுங்கள், சிந்திக்கிற வார்த்தைகளை ஜெபியுங்கள், ஜெபிக்கிற வார்த்தைகளை வாழ்ந்து காட்டுங்கள். இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, நம்முடைய புனிதர், நம்முடைய பாதுகாவலர், கோடி அற்புதர், நற்கருணையின் மனிதர். அவருடைய நற்கருணை புதுமைகளை பற்றியெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். எப்படி அறிவில்லாத ஒரு கழுதையை கூட நற்கருணையின் முன்பாக மண்டியிட்டு வணங்கச் செய்தார் என்பதையெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் அன்பார்ந்தவர்களே, நற்கருணையின் மீது வெறும் பக்தி கொண்டவர் மட்டுமல்ல புனித அந்தோணியார். நற்கருணையின் மீது அளவு கடந்த பக்தி இருந்தது அவருக்கு, உண்மை. ஆனால் அதையும் தாண்டி அவர் ஒரு நற்கருணையின் மனிதராக வாழ்ந்தார். எப்படி நற்கருணையின் மனிதராக வாழ்ந்தார்? நற்கருணை என்பது அன்பார்ந்தவர்களே, அடிப்படையில் ஒரு அர்ப்பணத்தின் கொண்டாட்டம். ஆண்டவர் இயேசு தன்னை உடைத்து கொடுக்கிறார். தன்னுடைய உடலை உடைத்து இதை உண்ணுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லுகிறார். தன்னுடைய குருதியை நமக்காக சிந்துகிறார். ஆகவே அப்படிப்பட்ட அர்ப்பணத்தின் கொண்டாட்டம் இங்கே நடக்கிறது என்றால், நற்கருணை விருந்திலே நடக்கிறது என்றால், அதிலே கலந்து கொள்ளுகிற நாம் சுயநலவாதிகளாக இருக்க முடியாது. என்னை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்க முடியாது. அடுத்தவர்களை பற்றி சிந்திக்க வேண்டும். அடுத்தவர்களுக்காக என்னை கொடுக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு நம்முடைய புனிதர் நமக்கு கூறுகிற இரண்டாவது பாடம். நாம் அன்பார்ந்தவர்களே, அடுத்தவர்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களுக்காக நம்மை கொடுக்க வேண்டும். அதுதான் நற்கருணை வாழ்வு, பகிர்வு. திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 42 முதல் 47 முடிய உள்ள இறைவாக்கியங்களிலே தொடக்க கால திரு அவையில் ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொண்டிருந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள். அவர்களுக்குள்ளே வேற்றுமைகள் இல்லை, அவர்களுக்குள்ளே வித்தியாசங்கள் இல்லை, ஏற்ற தாழ்வுகள் இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதங்கள் இல்லை, இருப்பவன் இல்லாதவன் என்ற பாகுபாடுகள் கூட இல்லை. அவர்கள் எல்லாரும் ஒரு தாய் மக்களைப் போல ஒன்றுபட்டு வாழ்ந்தார்கள்.
இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொண்டு ஒரு சமத்துவ சமுதாயத்தை படைத்தார். இது எப்படி நடந்தது? அவர்கள் அன்றாடம் நற்கருணை விருந்து கொண்டாடினார்கள். ஆண்டவருடைய திருவிருந்திலே கலந்து கொண்டு அந்த திருவிருந்து அவர்களுக்கு கொடுத்த சக்தியினால் அவர்கள் மற்றவர்களோடு இணைந்து வாழ்ந்தார்கள். மற்றவர்களோடு இருப்பதை பகிர்ந்து கொண்டு அவர்களை வாழ வைத்தார்கள். இதைத்தான் நம்முடைய புனிதர் தன்னுடைய வாழ்வில் ஒரு நற்கருணை மனிதராக தன்னலம் மறந்து எப்பொழுதுமே பிறர் நல சிந்தையுள்ளவர்களாக எப்பொழுதுமே மற்றவர்களுடைய நன்மைக்காக பாடுபடுவராக வாழ்ந்தார். மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, புனித அந்தோனியாருடைய வாழ்க்கை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அவர் ஏழை எளியவர்கள் மீது தனிப்பட்ட கரிசனை உள்ளவர். அவர் இருந்த இல்லத்தில் ஏழை மக்களுக்கு உணவு கொடுக்கின்ற பழக்கம் இருந்தது. ரொட்டி கொடுப்பார்கள். அப்பொழுது அந்தோனியார் அங்கே ரொட்டி பரிமாறுகிறார் என்று சொன்னால் கூட்டம் அலைமோதும். ஏனென்றால் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் அவர் கொடுப்பார். அதிலும் சிறப்பாக முன்னே வருவதற்கு அச்சப்பட்டு கொண்டு வெட்கப்பட்டு கொண்டு தயங்கி நிற்கிறார்களே, அப்படிப்பட்ட ஏழை எளிய மக்களை தேடி சென்று அவர்களுக்கு உதவி செய்வார். உணவு கொடுப்பது மட்டுமல்ல, அவருடைய இல்லத்திலிருந்து எவ்வளவு தூரம் உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்தவர் புனித அந்தோனியார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நாம் படிக்கிறோம். எனவே என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த மூன்று சிறப்பு பண்புகளும் தான் இன்றைக்கு நம்முடைய புனிதரை உலகமெல்லாம் போற்றி புகழச் செய்கிறது. ஆகவே அது இன்றைக்கு நமக்கு ஒரு பாடமாக அமையட்டும். அது இன்றைக்கு நமக்கு ஒரு அழைத்தலாக இருக்கட்டும். நாமும் நம்முடைய கிறித்துவ வாழ்வில் இறை வார்த்தையை நம்முடைய வாழ்வின் அடித்தளமாக ஏற்றுக்கொள்பவர்களாக, நற்கருணையின் மக்களாக, தன்னலம் மறந்து அடுத்தவர்களுக்காக வாழ்பவர்களாக, ஏழை எளிய மக்கள் மீது, இந்த சமுதாயத்தில் அடிமட்டத்தில் கிடக்கிற மக்கள் மீது தனிப்பட்ட கரிசனை உள்ள மக்களாக நாம் வாழ முயற்சி செய்வோம். அப்பொழுது தொடர்ந்து நம்முடைய புனிதர் இன்னும் அதிகமாய் நமக்காக பரிந்து பேசி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நிரம்ப நமக்கு பெற்றுத்தருவார். உங்கள் அனைவரையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும்.